அத்தியாயம் 73 பதுங்குதல். அந்த முதியவர் தற்காப்புக் கலை அரங்கின் ஓரத்தில் இணைக்கப்பட்டிருந்த மற்றொரு அறைக்குச் சென்றிருந்தார். நான் இங்கு இருந்ததிலிருந்து கதவின் அடியில் இருந்து வீசும் துர்நாற்றம் காரணமாக அது கழிப்பறை என்று கருதிய அறை. அது உண்மையில் ஒரு சேமிப்பு அறை என்று தெரிய வந்தது. சுமார் 10 நிமிடங்கள் சோம்பேறித்தனமாக என் கட்டைவிரல்களை அசைத்த பிறகு அவ்வப்போது முணுமுணுப்பு, சாபம் மற்றும் நொறுக்குதல் ஆகியவற்றைக் கேட்டு தரையில் உடைந்து விழும் ஒரு முக்கிய பொருள் என்று நான் கருத முடியும். அந்த முதியவர் வெடித்து கத்தினார். இதோ அவர்கள்! அவன் கையில் ஒரு ஜோடி பெரிய கையுறைகள் இருந்தன. அவை சிவப்பு நிறத்தில் ஆமை போன்ற வடிவத்துடன் இருந்தன. விரல் நுனிகள் கருப்பு முனைகளுடன் சிறிய கத்திகள் போல கூர்மையாக இருந்தன. கடைசியாக, இவை இன்னும் என்கிட்ட இருக்குன்னு எனக்குத் தெரியும். இதற்கிடையில் நீங்க இவற்றைக் கடனாகப் பெறலாம். அதனால அவங்களுக்கு என்ன மதிப்புன்னு கொடுத்தா நீங்க கூட இதை வச்சுக்கலாம். அந்த முதியவர் அவற்றை என்னிடம் நீட்டினார். நான் கையுறைகளை என் கையில் பிடித்தபோது அவற்றில் ஒரு எடை இருப்பதை உணர முடிந்தது. அந்த வடிவமைப்பு அவை மிருகப் படிகப் பொருட்கள்தானோ என்ற சந்தேகத்தை எனக்கு ஏற்படுத்தியது. மிருகப் படிகப் பொருட்கள் பெரும்பாலும் அவை வந்த விலங்கை ஒத்திருந்தன. இந்த விஷயத்தில் அது ஆமை போன்ற உயிரினத்திலிருந்து வந்தது போல் இருந்தது. நான் கையுறைகளை உன்னிப்பாக பார்த்துக் கொண்டிருந்தபோது அந்த முதியவர் பொறுமையின்றி கால்களை தட்டிக் கொண்டிருந்தார். அவரது கண்களில் இருந்து உற்சாகம் வெளிப்பட்டது. சரி, நீங்கள் அவற்றை முறைத்துப் பார்க்கப் போகிறீர்களா அல்லது அவற்றை அணியப் போகிறீர்களா? நான் 2 கையுறைகளையும் அணிந்தபோது அவை என் கையின் அளவிற்கு சற்று பெரியதாகத் தெரிந்தன. எந்த எச்சரிக்கையும் இல்லாமல் அந்த கையுறைகள் என் முன்கை மற்றும் விரல்களைச் சுற்றிப் பிடித்தன. அவை நன்றாகவும் இறுக்கமாகவும் பொருந்தும் வரை சுருங்கத் தொடங்கின. அவை என் கைகளுக்காக கையால் செய்யப்பட்டவை போல் இருந்தது. அவை உனக்கு நல்லா இருக்கு பையா. துரதிர்ஷ்டவசமா அவை வெறும் இடைநிலை அடுக்கு படிகப் பொருட்கள்தான். நான் உனக்கு அதைவிட உயர்ந்த அடுக்கு ஏதாவது கடன் வாங்க அனுமதித்தால் அது மற்றவர்களுக்கு நியாயமாக இருக்காது. நன்றி. எதிர்காலத்தில் இதற்காக நான் உங்களுக்கு திருப்பிச் செலுத்துவதாக உறுதியளிக்கிறேன். சிலர் இதை நியாயமற்றதாகக் காணலாம் என்று அந்த முதியவர் சொன்னாலும் அது முற்றிலும் பரவாயில்லை என்று நான் நினைத்தேன். போட்டியில் பல்வேறு பின்னணிகளைச் சேர்ந்த பலர் பங்கேற்பார்கள். பிரபுக்கள் தங்கள் குழந்தைகளுக்கு சக்தி வாய்ந்த வாள்கள், கவசங்கள், கையுறைகள், மந்திர கோல்கள், உபகரணங்களை பரிசளிப்பது நியாயமற்றது என்று மக்கள் நினைப்பார்களா? அந்த முதியவர் எங்கிருந்து வருகிறார் என்பதை என்னால் புரிந்து கொள்ள முடிந்தது. குறிப்பாக அவர் அகாடமியின் மூத்தவராக இருந்ததால் அவர் பிடித்தமானவற்றில் விளையாடுகிறார் என்று அவர்கள் நினைக்கலாம். கையுறைகளை என் கைகளில் வைத்துக்கொண்டு அவற்றைச் சோதித்துப் பார்க்க ஆர்வமாக இருந்தேன். நான் அந்த முதியவருடன் சிறிது நேரம் சண்டையிட்டேன். அவர்களைப் பற்றி ஒரு உணர்வு ஏற்பட்டது. என் முழு பலத்தையும் பயன்படுத்த முடியாதது ஒரு அவமானம். இல்லையெனில் நாங்கள் இருவரும் ஒரு நல்ல ஜோடியாக இருந்திருக்கலாம் என்று நினைக்கிறேன். கையுறைகளின் வலிமை என்னுடைய கீசக்தி வாய்ந்த கைகளுக்கு இணையாக இருந்தது. கையுறைகளில் கீயை ஊற்றினால் அவை இன்னும் வலிமையாகும். கூர்மையான விரல் நுனிகள் அவற்றை நகம் போன்ற ஆயுதங்களாகப் பயன்படுத்த எனக்கு அனுமதித்தன. அவற்றின் உறுதித்தன்மை அவற்றை ஒரு கேடயமாகவும் ஆயுதமாகவும் இரட்டிப்பாக்க அனுமதித்தது. கையுறைகள் ஏற்கனவே எவ்வளவு வலிமையாக இருந்ததால் அது என் மற்ற பகுதிகளில் கவனம் செலுத்த அனுமதித்தது. முன்பு நான் தாக்குதல் அல்லது தற்காப்பில் மட்டுமே கவனம் செலுத்த முடிந்தது. இப்போது நான் இரண்டையும் செய்ய முடியும். இந்த கட்டத்தில் நான் செய்ய வேண்டியதெல்லாம் கொல்லரிடம் கோரை பன்றியிலிருந்து ஒரு மார்புத் துண்டை உருவாக்கச் சொல்லி கொஞ்சம் பணத்தைச் சேமிப்பதுதான். விரைவில் எனக்கென ஒரு சிறந்த கவசம் கிடைக்கும் என்று தோன்றியது. பயிற்சி முடிந்து மாலை வந்ததும் அகாடமியில் எனக்கு பிடித்த இடத்திற்கு நான் வளைந்து நெளிந்து சென்றேன். கூரை. நான் என் துணியை அணிந்த மேலங்கியையும் கழுத்தில் கருப்பு புடையும் அணிந்தேன். நான் ஏன் இதையெல்லாம் அணிந்திருந்தேன்? சரி, ஏனென்றால் இன்றிரவு எனக்கு ஒரு திட்டம் இருந்தது. நாளை எங்கள் ஓய்வு நாள். மாணவர்கள் தாங்கள் விரும்பியதைச் செய்ய சுதந்திரமாக இருந்தனர். வாரத்தில் 4 நாட்கள் பயிற்சி மற்றும் சனிக்கிழமை வேட்டையாடுவதற்கு முன் ஒரு நாள் ஓய்வு மற்றும் அதற்குப் பிறகு ஒரு நாள் ஓய்வு. கையுறைகளின் உண்மையான வலிமையை சோதிக்க நான் ஆர்வமாக இருந்தேன். மேலும் சில இடைநிலை படிகங்களை என் கைகளில் பெற விரும்பினேன். நாங்கள் வார இறுதிகளில் வேட்டையாடச் சென்றாலும் பெரும்பாலும் அடிப்படை அடுக்கு மிருகங்களை வேட்டையாடுவதில் சிக்கிக் கொள்வோம்.
அவற்றின் படிக மையங்களை விற்பதைத் தவிர இப்போது அது எனக்கு பயனற்றதாக இருந்தது. மினோட்டாரின் மானாவை நான் எடுத்துக்கொண்ட பிறகு இப்போது என் கீழ் சேர்க்க 10 புள்ளிகள் இருந்தன. இதை நான் என் நிழல் திறன்களில் கவனம் செலுத்தினால் அது என்னையும் இன்னொரு நபரையும் மறைக்க அனுமதிக்கும். ஆரோவின் அற்புதமான வேகத்தைக் கண்ட பிறகு எனக்கு ஒரு யோசனை வந்தது. ஆரோவில் என் மீதும் என் நிழல் திறன்களைப் பயன்படுத்தினால் நாங்கள் காவலர்கள் தெரியாமல் விரைவாக கடந்து செல்ல முடியும். நகரத்தில் சில முறை சுற்றித் திரிந்தபோது எனது கோட்பாட்டைச் சோதித்துப் பார்த்தேன். யாரும் கவனிக்கவில்லை என்பது போல் தோன்றியது. எல்லாவற்றிற்கும் மேலாக கருப்பு உடை மாவீரர்கள் முதலில் அரிதானவர்கள். எனவே அவற்றை எவ்வாறு கண்டறிவது அல்லது யாராவது இந்த திறன்களை பயன்படுத்தும்போது எதைக் கவனிப்பது என்பது பலருக்குத் தெரியாது. நான் ஆரோவை அழைத்தேன். பெரிய கருப்பு கொம்பு ஓநாய் என் பக்கத்தில் தோன்றியது. நான் ஆரோவை ஏற்றி நிழல் திறனை செயல்படுத்தினேன். கருப்பு நிழல்கள் தோன்றத் தொடங்கி ஆரோ மற்றும் என்னையும் சூழ்ந்து இறுதியில் நாங்கள் ஒன்றாகக் கலக்கும் வரை. இரவில் அது இன்னும் சிறப்பாக வேலை செய்தது. ஆரோ ஒரு கட்டிடத்திலிருந்து மற்றொரு கட்டிடத்திற்குத் தாவிக் கொண்டிருந்தான். இறுதியில் நாங்கள் நகரச் சுவரை அடைந்தோம். எந்த தயக்கமும் இல்லாமல் ஆரோ சுவரின் மேலிருந்து குதித்து தரையில் விழுந்தான். ஆரோ எவ்வளவு உயரத்தில் இருந்து குதித்தாலும் அவருக்கு எந்த காயமும் ஏற்படவில்லை. ஆரோ காவலர்களிடமிருந்து விலகி ஓடியதால் யாராவது வம்பு செய்கிறார்களா என்று பார்க்க என் டிராகன் கண்களைப் பயன்படுத்தினேன். என் உடல் ஒரு டிராகன் நைட்டாக பரிணமித்ததிலிருந்து என் டிராகன் கண்கள் இப்போது ஒரு பெரிய தூரத்தை எட்டக்கூடும். நான் தூரத்தை பார்த்தபோது அது நான் எதிர்பார்த்தது போலவே இருந்தது. யாரும் எதையும் கவனிக்கவில்லை. சுவரில் இருந்த மாவீரர்கள் ஒரு விசித்திரமான காற்று அவர்களைக் கடந்து செல்வதை மட்டுமே உணர்ந்தார்கள். சந்தேகப்பட ஒன்றுமில்லை. நிழல் திறன் சரியானதாக இல்லை. அது பெரும்பாலும் பயன்படுத்தப்படும் பகுதியை சிதைக்கும். ஆனால் அது இரவு நேரம் மற்றும் ஆரோவின் வேகம் காரணமாக நாங்கள் நடைமுறையில் கண்ணுக்குத் தெரியாதவர்களாக இருந்தோம். இதனால் வேட்டையாடச் செல்ல வேண்டிய நேரம் வந்தது.